இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்க வசனம் 2 ராஜாக்கள் 14:10. நீ ஏதோமியரை முறியடித்ததினால் உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. நீ பெருமை பாராட்டிக் கொண்டு உன் வீட்டிலே இரு. நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக் கொள்வானேன் என்று சொன்னான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். அமத்சியா யூதாவின் ராஜாவாக இருக்கான். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை தான் செய்கிறான். ஆனால் தாவீதை போல முழு மனதோடு இல்லை. அந்நிய தேவர்களோட பலிபீடங்களை இடிக்காமல் இருக்கான். அதனால் மக்கள் பலி செலுத்துறதை நிறுத்தலை. அமத்சியா ஏதோமியரோடு போரிடும்போது 10,000 பேர்த்தை கொன்று போட்டு வெற்றி பெற்றான். இது தேவன் கொடுத்த வெற்றி. இந்த வெற்றிக்கு பின்னாடி தன் பெருமை அடைகிறான். இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாசை வேணும்னே போருக்கு கூப்பிட்றான். அதுவும் என்ன சொல்லி கூப்பிட்றான்னா, யாருடைய சாமர்த்தியம் பெருசுன்னு பார்ப்போம் சொல்கிறான். இப்படி அவன் பேசும் வார்த்தையிலே தெரியுது அவனால தான் வெற்றி கிடைக்குதுன்னு ஆணவத்தில் பேசுகிறான்னு. அப்போது யோவாசு சொல்கிறான், நீ வெற்றி பெற்றதால் பெருமை கொள்ளாதே, வீட்டிலே இருன்னு சொல்கிறான். இவன் சொன்னதை கேட்காம அமத்சியா இஸ்ரவேலிடம் போருக்கு சென்று தோல்வியை சந்தித்து அமத்சியா கைதாகி எருசலேம் மதில் சுவர் இடிக்கப்பட்டு ஆலயமும் அரண்மனையும் கொள்ளையடிக்கப்பட்டது. அப்புறம் அவனும் கொல்லப்பட்டான். தேவன் வெற்றியை கொடுக்கும்போது தாழ்மை வேணும். நம்மனால தான் வெற்றி கிடைக்குதுன்னு ஆணவத்திலையும் தன் பெருமையும் நடக்கும்போது நம்ம தேவனுக்கு பிடிச்சவங்களாகவே இருந்தாலும் ஒரு நிமிஷத்தில் தலைகளை எல்லாத்தையும் மாற்றிடுவார். வெற்றி நினச்சி சந்தோஷப்படலாம், ஆனால் ஆணவம் கொள்ளக்கூடாது. அமத்சியா தாவீதை போல இல்லாததுனால பலிபீடங்களை இடிக்காமல் இருந்தான். அப்படி இருந்தும் இவன் தேவனுக்கு பிடிக்கிற மாதிரி நடக்கிற வரைக்கும் வெற்றியை கொடுத்துட்டு தான் இருந்தார் கடவுள். பலிபீடத்தை இடிக்காமல் இருக்கும்போது கூட தேவன் அமத்சியாவின் மேலே கோவப்படலை. ஆணவத்தில் நடக்கும்போது தான் கோவப்பட்டார். அப்போது தாழ்மையோடு நடக்கிறதையும் கீழ்ப்படிதலையும் தேவன் எவ்வளோ உயர்வாக பார்க்குறாருன்னு நமக்கு புரியுது. வெற்றியும் புகழ்ச்சியும் தேவன் ஒருவருக்கு மட்டுமே சொந்தம். ஆமேன்.